ஹலோ வணக்கங்க. இது கண்ணாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவு, அதுக்கு 1 கப் ஜீனி, 1.5 கப்பு நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்திங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கங்க. அதில் இளஞ்சூட்டில் இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. முதல்ல கடலை மாவு பச்சை வாசனை போய் இந்த நெய்யில் வறுக்கிறதுனால கொஞ்சம் நெய் வாசனை அடிக்குங்க. இப்போ இந்த கடலை மாவு வாசம் போயிடுச்சுங்க. நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெய் எண்ணெயும் கலந்து 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கிறதுல ஒரு 3/4 கப்பு இந்த மாவில் ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். பொறுமையாக கலந்துக்கங்க, கட்டிப்படாத அளவுக்கு. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டாச்சு. அடுத்தாப்பில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்குவோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு ஜீனி. நாங்கள் ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றதுனால நான் 1 கப் மட்டும் எடுத்திருக்கேங்க. இந்த ஜீனி முழுகிற அளவுக்கு, சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோ வேணும். இதை நல்லா சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம கரைச்சி அடுப்பில் வச்சுருப்போம். கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நல்லா பாகாகட்டும். இப்போ அந்த கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு அதில் கொட்டிடலாம். கொட்டி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற நெய் எண்ணெய் ரெண்டையும் கலந்ததையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டலாம். ஊற்றின எண்ணெய் நெய்யெல்லாம் இழுத்துக்கிச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் இழுத்துக்கிச்சு நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சட்டியில் ஒட்டாத ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ தட்டில் நெய்யை தடவி வச்சு அதில் எடுத்து ஊற்றிடலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆறட்டுங்க கொஞ்சம். மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம்.